நாங்க இப்ப வந்திருக்கிறது உலகத்திலேயே மிக பழமையான அணை அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத காலத்துல எந்த கட்டிடக்கலையை பயன்படுத்தி இதை கட்டியிருக்காங்க, ஏன் கரிகால சோழன் இந்த இடத்தை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத இந்த காணொலியில நாம பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு அஞ்சு மீடியா. 2 மாதங்களில் உடைந்து நொறுங்கும் இந்த கால அணைகளுக்கு நடுவே 2000 ஆண்டுகள் கடந்து பல வரலாற்றை சுமந்து நிற்கும் இந்த கல்லணை உருவானது எப்படி தெரியுமா? குறுநிலமாக இருந்த சோழ அரசை குமரி முதல் இமயம் வரை கொண்டு சேர்த்து சோழ பெரும் பேரரசாக மாற்றிய வீர மறவன் கரிகாலன். இருந்தும் சோழ நாடு தனக்கு தேவையான தானியங்களையும் உணவுகளையும் அண்டை நாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்தது. அதற்கு காரணம் காவிரிதான். சோழ நாட்டை நெற்களஞ்சியமாக மாற்றும் இதே காவிரிதான் எந்த ஒரு தடுப்பணைகளும் இல்லாத காலத்தில் காட்டாற்று வெள்ளமாக நொடிக்கு 2 லட்சம் கன அடி வேகத்தில் மக்களையும் விவசாய நிலங்களையும் அழித்தொழித்தது. இந்த காட்டாறை அடக்க வேண்டுமென்றால் அணையின் வேகத்தை குறைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நீரை சேமித்து வறண்ட காலத்தில் பயன்படுத்த வேண்டும் என பல்வேறு சிந்தனையில் காவிரி பூம்பட்டின கடற்கரையில் கரிகால சோழன் நின்று கொண்டிருந்தார். அலைகள் அவர் கால்களை தொட்டு செல்ல பெரும்பாட்டன் கரிகால சோழனின் பாதங்களுக்கு கீழ் உள்ள மண்ணை மட்டும் அலைகள் அடித்துச் சென்று அந்த இரும்பு உடலை தரையில் ஆழமாக இறக்கியது. இதை கவனித்த கரிகாலன் கடவுளின் செயலென வேண்டி காவிரி ஆற்றில் ஒரு பாறையை எறிந்தார். அந்த பாறையின் எடை காரணமாக பாறையை நீரோட்டம் இன்னும் ஆழமாக செய்தது. இதையே பெரும் திட்டமாக எடுத்து தற்போதைய திருச்சியை சுற்றியுள்ள பாறைகளையும் கற்களையும் கொண்டு மண்ணாலான பசை தடவி ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி சுமார் 16 வருடங்களில் எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத காலத்தில் இந்த மாபெரும் பெருமை மிக்க அணையை கட்டி முடித்தார் கரிகால சோழன். இதில் என்ன ஆச்சரியம் என்றால் அவர் பயன்படுத்திய பசை என்னவென்றே ஆங்கில ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எல்லாம் சரிதான், கரிகால சோழன் எதற்காக இந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரலாம். பிரச்சனை எங்கு இருக்கிறதோ அங்குதான் அதற்கான தீர்வை செலுத்த முடியும். இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த இடம் தாழ்வான பகுதி. கொள்ளிடமும் காவிரியும் சந்திக்கும் பகுதி. கொள்ளிடம் சற்று பெரியதாகவும் காவிரி சற்று குறுகியும் இருக்கும். இந்த இடம்தான் வெள்ளப்பெருக்கிற்கான மைய பகுதி. ஆகவே இந்த இடத்தில் கல்லை பதித்து கல்லணை என்ற மாபெரும் தடுப்பணையை கட்டினார் கரிகாலன். இன்று டெல்டா செழிக்க காரணம் இந்த கல்லணை. சோழ நாடு சோறுடைத்து என்ற சொல்லுக்கு இலக்கணம் கரிகாலன். இந்திய அளவில் காடுகளை அழித்து புதிய நிலப்பரப்பாக்கி அதில் மக்களை குடியேற்றியவன் கரிகாலன். தமிழகத்தில் நீர் மேலாண்மை அறிவை விரிவுபடுத்தி புதிய அணைகளையும் ஆற்றையும் உருவாக்கியது கரிகாலன். இப்படிப்பட்ட அரசனை, மன்னனை, தமிழ் பெரும் பாட்டனை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது நம் கடமை. கல்லணை இருக்கும் வரை கரிகாலன் புகழ் இருக்கும் என வாழ்க்கையாவது ஒரு நாள் கல்லணைக்கு வந்தா ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அணையில நின்றுகிட்டு இருக்கோங்கிறத. இந்த காணொலியை சமர்ப்பிப்பதில் பெருமை கொள்கிறது அஞ்சு மீடியா.